Hello everyone. இன்னைக்கு 10th physics unit 2 answer briefல செகண்ட் question பார்க்க போறோம். State Snell's law. Snell's lawனா என்னன்னு கேக்குறாங்க. இதுக்கு நம்ம first refraction அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். refractionனா என்னன்னா இப்ப ஒரு மீடியம் இருக்கு, அதாவது ஏர் சம்திங், அந்த லைட் பாஸ் ஆகுறது சுத்தி உள்ள அட்மாஸ்பியர் எந்த பாத்துல போகுதோ அதுதான் நம்ம மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மீடியத்துல இருந்து நம்ம லைட்டை இன்னொரு மீடியத்துக்கு பாஸ் பண்ணும் போது அந்த லைட்டோட டைரக்ஷன் இருக்குல்ல, அந்த டைரக்ஷன் வந்து பெண்ட் ஆகிரும், வேற ஒரு டைரக்ஷனுக்கு சேஞ்ச் ஆகிரும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஸ்னெல்ஸ் லானா என்னன்னு பார்ப்போம். நமக்கு ஒரு சர்ஃபேஸ் இருக்கதா கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேவா, ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. இப்போ இந்த சர்ஃபேஸ்ல நம்ம ஒரு லைட்டை பாஸ் பண்றோம். இந்த லைட் பாஸ் பண்றோம்ல, இந்த லைட் வந்து என்னன்னா இன்சிடென்ட் லைட் அப்படின்னு சொல்லுவோம். இன்சிடென்ட் லைட் ஆர் ரே அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம அந்த லைட் பாஸ் பண்றது எந்த மீடியத்துல வந்து இருக்குன்னா ஏர் மீடியத்துல வந்து இருக்கு. ஓகேவா, இப்போ நம்ம இதுக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் டிரா பண்ணிக்கலாம். 90 டிகிரிக்கு நமக்கு இருக்கா. ஸோ இதுதான் பர்பண்டிகுலர் லைன். ஒரு லைன் டிரா பண்ணிட்டோமா. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த லைட் வந்து ஏர்ன்ற மீடியத்துல இருந்து நமக்கு கீழே உள்ள மீடியம் என்னன்னு பார்த்தோம்னா வாட்டர். ஓகேவா, அப்படி நம்ம பண்ணும்போது அது ரிஃப்ராக்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ இதுதான் இங்கே நடக்குது. என்னன்னா நம்ம ஏர் மீடியத்தில் ஒரு லைட் பாஸ் பண்ணுறோம், இப்போ அது வாட்டர் மீடியத்துக்கு போகுது. இப்போ இந்த லைன் வந்து என்னன்னு சொன்னால் இந்த பர்பண்டிகுலர் ட்ரா பண்ண லைன் தான் வந்து நார்மல். இந்த நார்மலுக்கும் இன்சிடென்ட் ரே இருக்குல்ல, இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க ஆங்கிளை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். தென் நமக்கு ரிஃப்ராக்ட் ஆனிச்சுல அந்த லைட் வந்து வேற ஒரு மீடியத்துல பாஸ் பண்ணவே அந்த ரிஃப்ராக்ட் ஆன லைட்டுக்கும் நார்மலுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் தான் நம்ம ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்ன்றது ரிஃப்ராக்டட் ஆங்கிள். இதுதான் ஸ்னெல்ஸ் லால என்ன ஃபார்முலால சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு சைன் ஐ டிவைடட் பை சைன் ஆர் ஈக்குவல் டு மியூ 2 டிவைடட் பை மியூ 1. அதாவது சைன் ஐன்றது வந்து என்னன்னு பார்த்தோம், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இருக்குல்ல, அதுதான் நம்ம ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஆர்ன்றது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், இதுதான் நம்ம ஆர்ன்னு மென்ஷன் பண்ணுவோம். தென் மியூ 1 அண்ட் மியூ 2. மியூ 2 அப்படின்னா அது ஒரு மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஒரு மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து இருக்குல்ல, அதுதான் நம்ம மியூ 2. சேம் அதுதான் நமக்கு மியூ 1மே, அதுதான் மியூ 1 அண்ட் மியூ 2. என்னதுன்னா இப்போ வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் 2 மார்க்லேயே பார்த்தோம். ஸோ அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு இங்கே ஏர்னு ஒரு மீடியம் இருக்குது, வாட்டர்னு ஒரு மீடியம் இருக்குது. ஸோ இந்த ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கும் வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கும் சைன் ஐ டிவைடட் பை சைன் ஆர் எப்படி இருக்கான், ஈக்குவலாக இருக்கான். இதுதான் ஸ்னெல்ஸ் லான்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்னெல்ஸ் லாவை என்னன்னு சொல்லலாம்னா இதை செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னும் சொல்லலான்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதை செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷனும் கால் பண்ணலாம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஸ்னெல்ஸ் லானா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, சைன் ஐ டிவைடட் பை சைன் ஆர் ஈக்குவல் டு மியூ 2 டிவைடட் பை மியூ 1 அப்படின்றோம். என்ன ஆகுது, நடுவில் ஒரு பிளேன் இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். அந்த பிளேன்ல நம்ம ஒரு லைட் வந்து பாஸ் பண்ணோம். அந்த லைட் பாஸ் பண்ணுறது தான் இன்சிடென்ட் ரே. தென் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சிக்கிறோம், அதுதான் வந்து நார்மல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். தென் இந்த இன்சிடென்ட் ரேக்கும் நார்மலுக்கும் இடையில இருக்க ஆங்கிள் தான் ஐ, அதான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். தென் அந்த நமக்கு வேற ஒரு மீடியத்துல டச் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அந்த லைட்டோட டைரக்ஷன் பெண்ட் ஆகி வேற ஒரு டைரக்ஷனுக்கு சேஞ்ச் ஆகுதோ. ஸோ அதுதான் நம்ம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க வந்து ரிஃப்ராக்ட் ஆகுது. இந்த நார்மலுக்கும் ரிஃப்ராக்டடுக்கும் இடையில இருக்க ஆங்கிள் என்ன சொல்றோம், ரிஃப்ராக்டட் ஆங்கிள் சொல்றோம். ஸோ இதை வச்சுதான் ஸ்னெல்ஸ் லாவோட ஃபார்முலா எப்படி வருது, சைன் ஐ டிவைடட் பை சைன் ஆர் ஈக்குவல் டு மியூ 2 டிவைடட் பை மியூ 1 அப்படின்னு சொல்றோம். இதுல மியூ 2 அண்ட் மியூ 1ன்றது என்னது, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸஸ் தான் நம்ம மியூ 2 டிவைடட் பை மியூ 1 அப்படின்னு சொல்றோம். இந்த செகண்ட் லாவா இந்த ஸ்னெல்ஸ் லாவை என்னன்னு சொல்லலாம், செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்னெல்ஸ் லாவோட ஓவராலான கான்செப்ட். இது ஒரு இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.